உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சோழன் சொல்வீச்சு வலையொலியில் தஞ்சை தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் பழனிவேல் அவர்களினுடைய சாதி வெறி குறித்து பேச இருக்கிறோம். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மண்டல பொறுப்பாளராக இருப்பவர் சதா சிவகுமார் அவர்கள். அவர் 18வது வார்டினுடைய கவுன்சிலராகவும் இருக்கிறார். கடந்த ஜனவரி மாதம் 8ஆம் தேதி மக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார் சதா சிவகுமார். அதாவது மக்களுக்கு டோக்கன் கொடுத்து அவர்களை தயார்படுத்தி இருக்கிறார். ஜனவரி மாதம் 8ஆம் தேதி காலை 8 மணிக்கே மக்கள் டோக்கனோடு வந்து குவிந்து விட்டார்கள். அப்பொழுது திமுக மாவட்ட தலைமை என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, சென்னையில் முதலமைச்சர் அவர்கள் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பை கொடுத்து தொடங்கி வைத்த பிறகுதான் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப சரியாக இருந்ததுனால சதா சிவகுமார் அவர்கள் மக்களிடம் எடுத்து சொல்லி அவர்களை காக்க வைத்திருக்கிறார். கிட்டத்தட்ட 11 மணி வரை அந்த மக்கள் தமிழகத்தின் முதலமைச்சர் முதல் பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்கிய பிறகுதான் நமக்கு வழங்குவார்கள் என்று காத்திருக்கிறார்கள். இதுபோன்று அரசு நிகழ்வுகளில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் கலந்து கொண்டுதான் பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்குவது இயல்பு, அதுதான் புரோட்டோகால். ஆனால் அப்படி யாரும் வரவில்லை. தஞ்சை தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் பழனிவேல் அவர்கள் வருகிறார் என்ற செய்தி சதா சிவகுமார் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அவர் பரவாயில்லை, திமுகவினுடைய மாவட்ட பொறுப்பாளர் தானே வர்றாரு, அவரை வைத்து நாம் கொடுத்து விடலாம், இந்த மக்கள் நீண்ட நேரம் காத்து கிடக்கிறார்கள் என்று அவர் சமாதானம் அடைந்து கொண்டு காத்திருக்கிறார். திமுகவினுடைய தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் பழனிவேல் அவர்கள் நகர பொறுப்பாளர்களோடு அந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். வந்து ஒரு வயதான அம்மாவை கூப்பிட்டு முதல் பொங்கல் பரிசு தொகுப்பை கொடுத்து ஃபோட்டோ எடுப்பதற்காக எல்லாரும் வந்து போஸ் கொடுத்துருக்குறாங்க. எல்லாரும் தொட்டு கொடுப்பது போல எல்லாரும் தொடுங்கள் என்று பழனிவேல் அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த நகர பொறுப்பாளர்கள் திமுகவினுடைய கட்சி பொறுப்பாளர்கள் எல்லாம் அதை தொட்டு கொடுப்பது போல தொட்டு கொடுக்கிற போது அந்த 18வது வார்டினுடைய கவுன்சிலராக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளுடைய மண்டல செயலாளராக இருக்கக்கூடிய சதா சிவகுமார் அவர்களும் அதை தொட்டு கொடுப்பதற்காக அந்த பொங்கல் பரிசு தொகுப்பை தொட்டிருக்கிறார். கடும் கோபமடைந்த பழனிவேல் அவர்கள் சதா சிவகுமார் அவர்களை கையடியா என்று கையை எடுக்க சொல்லியிருக்கிறார். அதை பார்த்து கொண்டிருந்த மக்கள் அதிர்ச்சி அடைந்து விட்டார்கள். ஏனென்று சொன்னால், சதா சிவகுமார் என்று சொன்னால் தஞ்சை மாவட்டத்தில் ஒரு பிரபலமான ஒருத்தர். அதுவும் குறிப்பாக பட்டுக்கோட்டை பகுதியில் அவரை தெரியாதவர்களே இருக்க முடியாது. தொடர்ந்து மக்கள் களத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு போராளி. இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளினுடைய ஒரு மிக முக்கியமான பொறுப்பு வகிக்கிற ஒரு நிர்வாகி. அதோடு மட்டுமல்லாமல் 18வது வார்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கவுன்சிலராகவும் அவர் இருக்கிறார். அவர் ஏன் அந்த பொங்கல் பரிசு தொகுப்பை தொட்டு கொடுக்க கூடாது என்கின்ற கேள்வி அங்கே கூடியிருக்கிற மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. துணுக்குற்ற சதா சிவகுமார் அவர்கள் அந்த அந்த இடத்தில் ஒரு விதமான ஒரு அவமானத்தில் அந்த இடத்துல நின்றிருக்கார். சரி, 2வது பரிசை கொடுக்கிற போது நம்மை அழைத்து கொடுக்க சொல்லுவார் என்று அவர் எதிர்பார்த்திருக்கிறார். அவர் 2வது பரிசை மட்டுமல்ல, சதா சிவகுமார் அவர்களை அழைத்து எந்த ஒரு பொங்கல் பரிசு தொகுப்பையும் கொடுப்பதற்கு பழனிவேல் அவர்கள் அனுமதிக்கலை. இப்போ அங்கே கூடியிருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதை பார்த்துட்டு இல்லை, அவர் கவுன்சிலரை கொடுக்க சொல்லுங்க, கவுன்சிலரை எதுக்கு ஓரமாக போக சொன்னீங்க, அவரை எதுக்கு தொட வேணான்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து கேட்டிருக்கிறார்கள். உடனே பழனிவேல் அவர்கள்
சரியா வாயா நீயும் குடியா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி இருக்கிறார். ஆனால் சதா சிவகுமார் அவர்கள் அதை மறுத்து விட்டார், கொடுக்க மறுத்துட்டார். பரவாயில்லைங்க நீங்களே கொடுங்க அப்படின்னு அந்த இடத்தில் அவர் மறுத்து விட்டு நின்று இருக்கிறார். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. சமூக நீதி பேசுகிற திமுக அரசு இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, அந்த தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பழனிவேல் அவர்கள் வெள்ளாளர் சமூகத்தை சேர்ந்தவர். அவர் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மண்டல செயலாளரை அனுசரித்து போகணுமா இல்லையா? விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியில் இருக்குதா இல்லையா? யோசிங்க. அதுவும் அந்த பகுதியின் கவுன்சிலராக இருக்கிற ஒருத்தரை கூப்பிட்டு அருகில் நிறுத்தி வைத்துக்கொண்டு அந்த பொங்கல் தொகுப்பு பரிசை கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் சாதி வெறியில், சாதி உணர்வில் சதா சிவகுமார் அவர்கள் தொடக்கூட கூடாது, போட்டோவில் அவர் தொட்டுக்கொண்டு நின்றால் அது அவருக்கு இழுக்கு அப்படின்னு நினைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா திமுக காரர்களினுடைய சாதி வெறி எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் கூர்ந்து கவனித்து பாருங்கள். திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு பட்டியல் சமூகத்தினர் படுகிற பாடு கொஞ்சமா நெஞ்சமா? யோசிங்க. எத்தனை சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடக்குது. இதே ஆர்.எஸ். பாரதி அவர்கள் என்ன சொன்னாங்க, இன்றைக்கு உயர்நீதிமன்றங்கள்ல நீதிமன்றங்கள்ல பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் நீதிபதிகளாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது திராவிட இயக்கம் போட்ட பிச்சை என்று இழிவுபடுத்தினாரா இல்லையா? யோசிச்சு பாருங்க. தொடர்ந்து மதிப்புக்குரிய அண்ணன் திருமாவளவன் போன்றவர்களை கூட்டணியில் வைத்துக்கொண்டு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பறையர் சமூகத்தினுடைய வாக்குகளை வாங்கி வெற்றி அடைந்து கொண்டிருக்கக்கூடிய திமுக வெற்றி அடைந்த பிறகு அந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பறையர் சமூகத்தை சேர்ந்தவர்களை தொடர்ச்சியாக இழிவு செய்வது ஏற்புடையது அல்ல. இதை யார் புரிஞ்சுக்கிறனோ அந்த கூட்டணியில் இருக்கிற மதிப்புக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வெற்றிக்காக மட்டுமே தங்களை பயன்படுத்தி கொண்டு, தங்கள் வாக்குகளை பயன்படுத்தி கொண்டு தொடர்ந்து திமுகவினர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களை இழிவு செய்கிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள். அவர்கள் கிட்டை நிற்பதை கூட அவர்கள் விரும்புவதில்லை. இந்த இழி செயலை தொடர்ந்து செய்கிற திமுக தான் சொல்லுது. என்ன சொல்லுது? திராவிட மாடல் அரசு ஒரு சமூக நீதி அரசு என்று சொல்லுகிறது. நம்ம என்ன கேட்குறோம்? தமிழகத்தின் முதலமைச்சர் மதிப்புக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து நான் கேட்குறேன், இதுதான் உங்கள் சமூக நீதியா? உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லோருமே சாதி வெறியர்களா? இந்த 60 ஆண்டு காலத்தில் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இந்த பட்டியல் சமூகத்து மக்களை இன்னமும் இழிவாக நடத்த வேண்டும் என்றுதான் நீங்கள் நினைக்கிறீர்களா? ஆதிக்க சாதி மனநிலையில் இருந்து என்றைக்கு நீங்கள் எல்லாம் வெளியே வருவீர்கள் என்கிற கேள்வி நமக்கு ஒரு பெரும் கேள்வியாக எழுகிறது. ஆகவே தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சிகளினுடைய பொறுப்பாளர்களே, இது எந்த அளவுக்கு ஒரு விடுதலை சிறுத்தைகளுடைய மூத்த நிர்வாகியை, கட்சியினுடைய உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகியை எவ்வளவு காயப்படுத்தி இருக்கும் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். மதிப்புக்குரிய சதா சிவகுமார் அவர்கள் பெருந்தன்மையோடு இந்த நிகழ்வை கடந்து சென்றிருக்கிறார். இது இந்த குமுதம் ரிப்போர்ட்டரில் செய்தியாக இன்றைக்கு வந்திருக்கிறது. ஆகவே அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு பிளாஸ்டிக் சேர் போட்டு உட்கார வச்சு அவரை அவமானப்படுத்துவது, அவரை நிற்க வைத்து பேசுவது, அவரே தன் வாயால் சொல்லியிருக்கிறார். கலைஞர் கருணாநிதி அவர்கள் திருமாவளவன் அவர்களை அழைத்து பேசுகிற போது நடுவில் ஒரு எம்டியா ஒரு சேரை போட்டுட்டு அந்த இருக்கைக்கு அந்த பக்கமாக உட்கார வச்சு திருமாவளவனோடு பேசுவார் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, கலைஞர் கருணாநிதி அவர்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்களை எப்பொழுதுமே ஒரு சாதிய தலைவராக, சாதி கட்சியின் தலைவராகத்தான் விழித்து பேசியிருக்கிறார். எப்பவுமே அதைத்தான் சொல்லியிருக்கிறார். ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொடர்ந்து பயணிப்பது என்பது மேலும் மேலும் அவமானத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. வெளியில் எலெக்ஷன் வரைக்கும் உங்களை அவங்க கையெடுத்து கும்பிடுவார்கள். நீங்கள் தேர்தல் நேரத்தில் கூட பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணி கட்சிகளினுடைய கொடிகள் பறந்தபோது அந்த கொடிகளுக்கு நடுவில் விடுதலை சிறுத்தைகள் கொடி பறக்கக்கூடாது என்று கலட்டி வீசியவர்கள் தானே இந்த திராவிட மாடல் சிந்தனையாளர்கள்.
இந்த சமூக நீதி பேசுகிற இழி பிறவிகள்? சொல்லுங்க பாப்பா. ஒரு ஊருக்குள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொடியை ஏத்தக்கூடாது என்று தடுத்து நிறுத்துபவர்கள் தானே இந்த திராவிட சிந்தனையாளர்கள், இந்த திமுக காரர்கள். அப்படின்னு சொன்னா இவற்றையெல்லாம் நீங்கள் திரும்ப திரும்ப சகிச்சுக்கிட்டு போனீங்க அப்படின்னு சொன்னா நீங்க இந்த இழி நிலையிலிருந்து இந்த மக்களை வெளியேற்ற முடியாது. இவற்றுக்கெல்லாம் எதிராக கடும் போராட்டங்களை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும். திராவிட தலைமைக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்து அந்த தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் பழனிவேல் அவர்களை கட்சியிலிருந்து நீக்குவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று தாழ்மையோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.